உங்கள் ஹேர் நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக சூப்பராக அப்படியே நம்ம கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வீட்டிலே பண்ண மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3-4 டைம்ஸ் நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட ஹேர் சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ எவ்வளோ நல்லாயிருக்கு. இதுவே இன்னும் ஒரு 2 டைம்ஸ் நான் கண்டினியூவாக நெக்ஸ்ட் வீக் பண்ணுறப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தேன். ஸோ சாரி, இது மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கிறேன். பிகாஸ் நான் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுறத விட உங்ககிட்ட ஃபஸ்ட்லேருந்தே கொண்டு போகலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. நான் 2 டேஸ் முன்னாடி பனானா ஹேர் மாஸ்க் போட்டேன். பனானா ஹேர் மாஸ்க் ரொம்பவே நல்லது தான். பட் ஒரு 1/2 hour to 40 ஒரு ரொம்ப ட்ரையாக விட்டோம்னா நம்மளோட ஹேர் ரொம்பவே ட்ரை ஆயிரும். நான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே என்னோட தலையில் வச்சுருந்தேன். அதனால தான் பயங்கரமாக உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு லைஃபே இல்லாத மாதிரி பயங்கரமாக ட்ரையாக இருக்குது. ஸோ அதுக்காக அதை ரீட்டைன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு ஹேர் மாஸ்க் பண்ண போகிறேன். ஏற்கனவே இந்த ஹேர் மாஸ்க் பண்ணியிருப்பேன். 2 டேஸ் முன்னாடி தான் பனானா ஹேர் மாஸ்க் போட்டு நான் ரொம்ப நேரம் வச்சு ட்ரை ஆயிடுச்சு இல்லை ஹேர். ஸோ வந்து இன்றைக்கி பனானா போடாமல் ஒரு ஹேர் மாஸ்க் பண்ண போகிறேன். அது என்னென்னா, அதுக்கு 3 இன்க்ரீடியன்ட் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் அலோவேரா. அலோவேரா நம்மளோட ஹேருக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும். நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா சூப்பராக ஷைனிங் கொடுக்குற ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது விட்டமின் இ ஆயில். விட்டமின் இ நீங்கள் ஃபேஸ் பேக் பண்ணாலும் சரி, ஹேர் பேக் பண்ணாலும் சரி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. விட்டமின் இ நம்மளோட ஹேருக்கும் நம்மளோட ஸ்கேல்புக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அடுத்தது எக்கு. ப்ரோட்டீன் மாஸ்க்கு சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக எக்கு நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். எக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்கு பிடிக்கலன்னா ஜஸ்ட் அலோவேரா ஜெல் அப்புறம் விட்டமின் இ ஆயில் போட்டுக்கோங்க போதும். அலோவேரா ஜெல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் இப்படி 1 hour 2 hour இப்படி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜி இருந்துச்சுன்னா ஒரு எல்லோ கலரில் பேஸ்ட் மாதிரி வெளியே வந்துடும். அலர்ஜி இருந்ததுன்னா அது போயிடும். இந்த அலோவேரா ஜெல் நீங்கள் மேபி ஹாஸ்டலில் இருக்கீங்க இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல அலோவேரா ஜெல் இல்லைன்னா நீங்கள் இதே மாதிரி ரெடிமேட் பேக் கூட வாங்கிக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு அலோவேரா ஜெல் நீங்கள் வளர்க்க ஆரம்பிங்க. வளர்த்து ஒரு 1 yearக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. எல்லா ஸ்கின் கேர் ஹேர் கேர்னு எல்லாத்துக்குமே இது பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போது அலோவேரா ஜெல் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து அலோவேரா ஜெல் அப்புறம் எக்கு விட்டமின் இ ஆயில் அரைச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ரோட்டீன் ரிச் ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் மாஸ்கில் வந்து நீங்கள் கர்டு இருக்குல்ல, தயிரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் ஆட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். என்னோடய ஓல்டு வீடியோ நான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து இதே மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம். ப்ரஷ் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பார்ட்டிஷனாக எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே வந்து அந்த ஸ்கேல்பில் படாத மாதிரி சும்மா இப்படி அப்ளை பண்ணிட்டு போயிடக்கூடாது. அழகாக குட்டி குட்டி பார்ட்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். நான் நைட்டு கொஞ்சம் ஹேர் ஆயில் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் நான் மறுபடியும் இப்போ ஹேர் ஆயில் பண்ணலை. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு எக்கு ஸ்மெல் பிடிக்காதுன்னா அந்த எல்லோ கலர் இருக்கும்ல அதை எடுத்துருங்க. எனக்கும் பிடிக்காது. ஓகே, எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லி போட்டேன். அது வந்து இப்படி கொஞ்சம் நேரம் பேர் பண்ணிக்கோங்க. 1/2 hourக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். 1/2 hour மேலே வச்சுக்காதீங்க. ஏன்னா எல்லா ஹேர் பேக்குமே உங்களை ஈஸியாக ட்ரை ஆக்கிடும் ஹேர். ஸோ வந்து 1/2 hour போதும், அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. ஸோ 1/2 hourக்கு அப்புறம் பார்க்கலாம். பை. முக்கியமாக எங்கேயாச்சும் ஓரமாக இருந்து வந்து நீங்கள் ஹேர் மாஸ்க் போடுங்க, இல்லைன்னா வீடு நாஸ்தி ஆயிரும். அதனால நான் தொடச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 35 to 40 minutes
மினிட்ஸ் ஆச்சு. என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக செட் ஆயிருக்கு. இது ரொம்ப ட்ரை ஆக விட்டுறாதீங்க. பிகாஸ் ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகும், ட்ரை ஆகும், அது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக ஹோம் ரெமெடிஸ்னால் ஒரு 30 to 40 மினிட்ஸ் தான் மேக்ஸிமமே. அதுக்கு மேலே எந்த ஹோம் ரெமெடிஸுமே வந்து நீங்கள் தலையில் வந்து வச்சுக்காதீங்க. 30 மினிட்ஸ் போதும், அதுக்கு மேலே ட்ரை ஆயிரும். நான் இப்போ யூஸ் பண்ண போகிற ஷாம்பு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கு பேபி ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம வந்து ஹேரில் நேச்சுரல் ரெமெடிஸ் போட்டுக்கிறதுனால நம்மளோட ஹேர் இப்போ ரொம்ப டெலிகேட்டடாக இருக்கும். அது நிறைய ஹார்ஷ் போட்டு கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் எப்போவுமே நீங்கள் பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, ரொம்ப மைல்ட் ஷாம்பு வச்சு உங்கள் ஹேர் வாஷ் பண்ணால் ஹேர் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சூப்பராக வந்து நம்மளோட ஹேர் கேர் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களுக்கு வந்து இது வாட் இஸ் தட், இதே மாதிரி பேடல் ப்ரஷ் வாங்கிக்கோங்க. அப்போ வந்து உங்களோட ஹேர் நல்லா, நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே சீரம் போட்டு வந்த உடனே இல்லை, கொஞ்சம் அந்த பாதி காஞ்ச மாதிரி இருக்கும்ல, அந்த டைமில் வந்து சீரம் போட்டு இந்த கோம் வச்சு நீங்கள் சீவிட்டே வரப்போ உங்களோட ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டாக சூப்பராக இருக்கும். எந்த ஸ்ட்ரைட்னர் கலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல். ஃபஸ்ட்டு என்னோடய ஹேர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். எல்லாம் வந்து நான் அந்த முட்டை ப்ரோட்டீனோட நன்மை தான். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். முக்கியமாக எந்த ஹேர் மாஸ்க் வீட்டில் பண்ணதாக இருந்தாலும் சரி, வெளியே வாங்கினாலும் சரி, அதுக்கப்புறமா ப்ளோ ட்ரை, அப்புறமா எந்த ஹீட்டிங் டூல்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட ஸ்கின்னில் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப டெலிகேட்டடாக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணால் பிரேக் அவுட் அதிகமாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. நேச்சுரலாக அது ட்ரை ஆக விடுங்க. அதுக்கப்புறமா சீரம் போட்டு நீங்கள் கோம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஹேருக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரோட்டீன் வந்து முட்டையில் நிறையவே இருக்குது. அதை அப்ளை பண்ணி பண்ணுறப்போ உங்களோட ஹேர் செம்மையாக இருக்கும். முக்கியமாக என்னென்னா, உங்களுக்கு முட்டை பிடிக்க, இப்போ கூட அந்த ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னா நீங்கள் தயிர், அப்புறம் ஆலோவேரா, அப்புறம் விட்டமின் ஜெல் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா முட்டை போட்டுக்குவேன்னு சொன்னால் எனக்கு ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் பிடிக்கலன்னா அந்த எல்லோ யோக் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஹேர் ரெமெடி. நம்மளோட ஹேருக்கு ப்ரோட்டீன் வந்து டைரெக்டாக போகும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டினியூ ஒரே டைம் யூஸ் பண்ண ரிசல்ட் வராது. ஒரு கண்டினியூவாக ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணுங்களேன், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பக்காவாக சூப்பராக தெரியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நீங்கள் வந்து லெமன் போட்டு இது பண்ணதுனால இல்லை, முக்கியமாக நீங்கள் முட்டை போட்டு பேக் பண்ணதுனால ஷாம்பு போடுவீங்களா, ஷாம்பு போடுறப்போ ஷாம்பு கூட கொஞ்சம் ஒரு லெமன் உங்களோட ஹேருக்கு ஏற்றாப்புல ஒரு லெமன் இல்லைனா ஹாஃப் லெமன் ஆட் பண்ணி தண்ணி விட்டு அப்புறம் கொஞ்சம் ஷாம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா இது பண்ணுங்கள். ஸோ அந்த முட்டை ஸ்மெல் வந்து கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். லெமன் வந்து உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனும் பண்ணும். மறக்காமல் பண்ணுங்கள்.